ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு 8 பிரெட் துண்டு எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் ப்ரெட்டு, இதுலேயே நீங்கள் பெருசு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளரோ இல்லை சின்ன கப்போ வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் கட் பண்ணாமல் ஓரத்தில் இருக்கிற பீஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு சதுரமாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த பீஸை பிரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா பிரெட் துண்டுலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மில்க் ப்ரெட்டுக்கு பதிலாக கோதுமை பிரெட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டு எல்லாத்தையும் நம்ம பேனில் சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லே வச்சு இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பிரெட் துண்டையும் ஒரே டைமில் இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடியில் நல்லா ப்ரெட்டு டோஸ்ட் ஆகி நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல டோஸ்ட் ஆனதும் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு நீங்கள் ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே விட்டுட்டு எடுத்துடலாம். ஒரு சைடு மட்டும் நல்லா கோல்டன் கலரில் வர்ற மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு செஞ்சு கொடுக்கும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரெட்டுக்குள்ளே ஒரு க்ரீம் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அந்த க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டராக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்தால் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பட்டரில் சால்ட் பட்டர் இல்லை அன்சால்ட் பட்டர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரையை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மில்க் பவுடர் இப்போல்லாம் உங்களுக்கு 10 ரூபாய் பாக்கெட்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதில் ஒரு பாக்கெட் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டது தான். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ வேணும்னா கீழே கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் துருவலுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நல்லா சில்லுன்னு இருக்க பால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு ஸ்பூன் கணக்குலேயே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சில்லுன்னு இருக்க பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சரியாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி கன்சிஸ்டன்சியில் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். நல்லா க்ரீமியான பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம ப்ரெட்டில் உள்ளே வைக்கிற அந்த க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் வேணும்னா பொடியாக கட் பண்ண நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை சாப்பிடும்போது வாயில் கடிப்படுறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் துண்டு எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெட் துண்டு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு செஞ்சு வச்சுருக்க அந்த க்ரீமை இந்த மாதிரி மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இன்னொரு ப்ரெட் துண்டு எடுத்து மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பராக நல்ல க்ரீமியான ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி மீதி இருக்க எல்லா துண்டுகளையும் க்ரீம் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரெட் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.